என்று சொல்லி அவர்கள் கோபமடைந்து குச்சை வைத்து நல்ல பரமேஸ்வரன் நல்லா அடிச்சுட்டே இருப்பாங்க. There are some parents like God is not like that. God doesn't punish us just because He is angry because we are disturbing Him. நாம் தேவனை தொந்தரவு செய்கிறபடினாலே அவர் கோபப்பட்டு நம்மை அடிக்கிறவர் அல்ல. We are not to punish our children because they disturb our program. நம்முடைய நிகழ்ச்சிகளை அவர்கள் ஊறு விளைவிக்கிறபடினாலே அல்ல தொந்தரவு செய்கிறபடினாலே நாம் பிள்ளைகளை அடிக்க கூடாது. We want to do something and our children won't let them do it, so we get angry and beat them. நம்ம ஏதோ ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறோம், பிள்ளைங்க அதை செய்ய அனுமதிப்பதில்லை, ஆகவே கோபம் வந்து அவங்களை அடிக்கிறோம். Then you are not like God, you are like the devil. நீங்கள் அப்பொழுது தேவனை போல அல்ல, நீங்கள் பிசாசை போல இருக்கிறீர்கள். And a lot of parents behave exactly like the devil in the way they beat their children. தங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிற விஷயத்திலே அநேகர் பிசாசை தான் பின்பற்றுகிறார்கள். God's discipline is a very loving discipline. தேவனுடைய சீர்படுத்துவது அல்லது சிட்சை என்பது அன்பினாலே வரக்கூடிய ஒரு சிட்சை. He doesn't do it because He is angry with us. அவர் நம்மிலே கோபமா இருக்கிறபடினாலே அவர் அப்படி செய்வதில்லை. He does it because He loves us. அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே சிட்சிக்கிறார். If you punish your children because you are angry with them, you are like the devil. நீங்கள் கோபத்தினாலே உங்கள் பிள்ளைகளை தண்டிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசை போல இருக்கிறீர்கள். Have I done that? நான் அதை செய்திருக்கிறேனா? I have done it. நான் செய்திருக்கிறேன். But I have repented. ஆனால் நான் மனம் திரும்பி இருக்கிறேன். And I kept on repenting till I learned how to discipline my children without anger. கோபம் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளை எப்படி சீர்படுத்துவது என்று கற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் மனம் திரும்பிக் கொண்டே இருந்தேன். We must repent when we discipline our children with anger. நம்முடைய பிள்ளைகளை கோபத்தினாலே சிட்சிக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அதற்காக மனம் திரும்ப வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். Go before God and say, Lord, I didn't do it like you. ஆண்டவரே, நான் உம்மை போல செய்யவில்லை என்று தேவனுக்கு முன்பாக போங்கள். Like the devil, but I want to do it better next time. பிசாசை போலவே நான் இப்பொழுது என் பிள்ளைகளை அடித்து விட்டேன், இனிமேல் நான் நன்றாக சீர்படுத்த போகிறேன் என்று சொல்லுங்க. You won't change in one day. ஒரு நாளிலே நீங்கள் மாற மாட்டீர்கள். But you will change over a period of time. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கண்டிப்பாக மாறுவீர்கள். And over a period of time you will discover as you cry out to God for help that you are able to discipline your children. God disciplines us. தேவனை நோக்கி நீங்கள் உதவிக்காக நீங்கள் கதறும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்மை எப்படி தண்டிக்கிறாரோ அதே போல நீங்கள் அன்பினாலே தண்டிக்க ஆரம்பிப்பீர்கள். Then at the other extreme there are some parents who say no this child is crying, let me just leave him alone. இன்னொரு கோடியில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஐயோ பையன் அழுகுறான், பிள்ளை அழுகுது, நம்ம இப்ப வேண்டாம் அடிக்க வேண்டாம் விட்டுருவோம். And then those children go to hell. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போகிறார்கள். Because the parents are so soft to them. ஏனென்றால் மிகவும் இளக்காரமா இருக்கிறார்கள். That usually happens when you have only one child. ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை, ஒத்த பிள்ளை இருக்கும்போது அப்படி நடக்கிறது. Or sometimes we don't like to beat girls. அல்லது பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்களே அவங்களை அடிக்க கூடாதுன்னு சில சமயம் sometimes the last child that is really gets spoiled. சில சமயத்துல கடைக்குட்டி, அதனால அவனை அடிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுறோம். But see what it says in chapter 23 in verse 13 and 14. ஆனால் 23, 13, 14 வசனங்களில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். It says here, don't hold back discipline from the child. Although you beat him, don't worry, he will not die. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. Beat him with a rod, deliver his soul from hell. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரமினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரமினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவனை தப்புவிப்பாயே, அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. Now in many parts of our body there is not much flesh, very thin skin over the bones. நம்முடைய சரீரத்திலே பல இடங்களிலே நிறைய சதை கிடையாது, வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்கிறது. But in the back side God has put plenty of flesh. ஆனால் பின்னாக பார்க்கும்போது நிறைய சதையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். Isn't that wise of God to do that? தேவன் அப்படி செய்வதனாலே ஞானமாய் செய்திருக்கிறார் அல்லவா? That's why we should not beat them on the hand or the face and all. The skin is so thin. இங்கே கையிலேயும் முகத்திலேயும் தோல் மிகவும் மெலிசா இருக்கிறபடினாலே கன்னத்திலேயும் கையிலேயும் அடிக்க கூடாது. But see the wisdom of God and see where He has put a lot of flesh, and that's the place we must use. ஆகவே தேவனுடைய ஞானத்தை பாருங்கள், எங்கே தேவன் நிறைய சதையை வைத்திருக்கிறார் என்று பார்த்து அந்த இடத்திலே நீங்கள் அடிப்பதற்கு பயன்படுத்தலாம். It won't kill them, don't worry. If you hit there it will never kill them. அங்கே அடித்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் சாக மாட்டார்கள். You'll save his soul from hell, it says. இங்கே பார்க்கிறோம், பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. I want to save my soul from hell, my children from hell. என்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை நான் நரகத்திலிருந்து தப்புவிக்க விரும்புகிறேன். I had four sons. I didn't want any of them to go to hell. எனக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள், அவர்களில் யாருமே நரகத்துக்கு போவதை நான் விரும்பவில்லை. What's use my traveling the world and saving hundreds of people if my own sons go to hell? உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணி நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களை ஆண்டவருக்கு வழிநடத்தி என்னுடைய பிள்ளைகள் கடைசியிலே நரகத்துக்கு போனால் அதில் என்ன பிரயோஜனம்? And what's the use? You're going to heaven if your son goes to hell or your daughter goes to hell. உன்னுடைய மகனோ மகளோ நரகத்துக்கு போய் நீங்கள் பரலோகத்துக்கு போவதில் என்ன பிரயோஜனம்? You'll be all eternity in heaven and your child is all eternity in hell. நித்தியமாக நீ பரலோகத்திலே இருந்து கொண்டிருப்பாய், நித்தியமாக உன்னுடைய மகனோ மகளோ நரகத்திலே இருந்திருப்பாய். எவ்வளவு பரிதாபம். And if you discover
that they went to hell because you never punished your children, because you were so kind and soft, you didn't follow the Bible, how sad you'll feel in heaven. நீங்கள் பிள்ளைகளை வேதம் சொல்கிறபடி தண்டித்து வளர்க்காதபடினாலே நீங்கள் அவங்களோட ரொம்ப நீங்க இலக்காரமாய் அவர்களை வளர்த்து அது நிமித்தமாக நரகத்துக்கு போய்விட்டானே என்று சொன்னால் அதை அறிவதில் எவ்வளவு துக்கமா இருக்கும். God says, my ways are not your ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. I'll tell you something I have learned in 45 years. 45 ஆண்டுகளாக நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். My ways are not God's ways. என்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகளே அல்ல. I have learned to submit my way to God's way. என்னுடைய வழிகளை தேவனுடைய வழிகளுக்கு ஒப்புவிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். And I've discovered that if I do things God's way, it will always go well with me. தேவனுடைய வழிகளிலே நான் காரியங்களை செய்ய நான் முயற்சிக்கும் பொழுது எப்பொழுதுமே செம்மையாய் நேர்த்தியாய் நடக்கிறது காரியம். I don't like to punish my children. என்னுடைய பிள்ளைகளை தண்டிப்பதற்கு நான் விரும்பவில்லை. Never once did I have any delight in punishing my children. இந்த பிள்ளைகளை தண்டிப்பதிலே ஒரு முறை கூட எனக்கு சந்தோஷமே இருந்ததில்லை. Never. It was many times it ஒரு காலமில்லை. அநேக சமயத்தில் உள்ளத்திலே வேதனை தான் வந்திருக்கு. I would beat my children and go and sit in some room and weep. நான் இந்த பிள்ளைகளை அடித்து விட்டு சில சமயத்திலே சில அறையிலே உட்கார்ந்து கொண்டு அழுதிருக்கிறேன். Because I didn't like it. ஏனென்றால் எனக்கு அது பிடிக்கவில்லை. But I did it because that was God's way. ஆனால் அது தேவனுடைய வழியா இருக்கிறபடினாலே நான் அதை செய்தேன். And today my children are grown up. I do not regret that I followed God's way and not my way. நான் தேவனுடைய வழியை பின்பற்றி விட்டேன், என்னுடைய வழியை பின்பற்றவில்லை. அதற்காக நான் துளியளவும் வருத்தமே எனக்கு இல்லை. Because I see today my children are following the Lord. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனை பின்பற்றுகிறார்கள். That's not if I had followed my way, it would never have happened. என்னுடைய வழியை நான் பின்பற்றியிருந்திருப்பேன், ஆனால் ஒரு காலம் அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்க மாட்டார்கள். I want to say to you, follow God's way. Don't use your clever brain to change God's word. தேவனுடைய வார்த்தையை மாற்றுவதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் மூளையும் பயன்படுத்த வேண்டாம். Okay, I want to tell you three things about God. தேவனை குறித்து மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Our children must see in us. அதை நம்முடைய பிள்ளைகள் நம்மளே பார்க்க வேண்டும். Number 1. முதலாவது காரியம் Psalm 103. சங்கீதம் 103 verse 13. 13ஆம் வசனம் and 14. 14ஆம் வசனம். As the Father has compassion on his children, the Lord has compassion on those who fear him, and he himself knows our frame. He mindful that we are dust. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். The first thing we need to know about God is that he has compassion. நாம் தேவனை பற்றி அறியக்கூடிய முதல் காரியம் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். What should your children see in you? உங்களிடத்திலே பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும்? Compassion. இரக்கம். Do you know that your child is made of dust? உங்களுடைய பிள்ளைகள் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? It says here God is always mindful of the fact that we are made of dust. நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் என்று பார்க்கிறோம். You know the difference between an earthen pot and a stainless steel pot? ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட பானைக்கும் மண் பானைக்கும் ஒரு எவர் சில்வர் செய்த பானைக்கும் வித்தியாசம் இருக்கிறது பாத்தீங்களா? Stainless steel pot, you can put it on the table like that. It's okay, nothing will happen. எவர் சில்வர் பாத்திரத்தை நீங்க டப்புன்னு டேபிள்ல வச்சா கூட ஒண்ணுமே நடக்காது. You can do it 1,000 times like that, nothing will happen. 1000 முறை நீங்க டப்புன்னு வச்சாலும் அது உடையாது. Won't even get a dent in it. அதுல ஒரு சின்ன உடுக்கு கூட வராது. But you take an earthen pot and put it like that. ஆனால் மண்ணினால் மண்பானை அப்படி டப்புன்னு வைங்க. Once is enough. ஒரு முறையே போதும். You can't use it again. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தவே முடியாது. So how does God treat you? ஆகவே தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார்? He puts you down very gently. உங்களை அப்படியே வைக்கும்போது அப்படியே மெதுவா மண்பானை நினைச்சு அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கிறார், கவனமா வைக்கிறார். I'm so thankful that my father treats me like that. என்னுடைய தகப்பன் என்னை அப்படித்தான் நடத்துகிறார். ஆகவே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். He is mindful that we are dust. நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். When you treat your son and daughter like this, நீங்க உங்க பிள்ளைகளை இப்படி எவசிலர் பாத்திரத்தை வைக்கிறது போல டொப்பு டப்புன்னு வச்சீங்கன்னா you're not like God. நீங்கள் தேவனை போல இல்லை. Please remember that your little boy, your little girl is made of dust. உடைய சிறு பையன் அல்லது சிறு பிள்ளை மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறாள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். That is number 1. இதுதான் முதலாவது காரியம். You need to meditate on that. இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டியிருக்கிறது. You need to think more. அதிகமாய் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. My child is made of dust. என்னுடைய மகனோ என் மகளோ மண்ணினாலே செய்யப்பட்டிருக்கிறாள். I am made of dust. நானும் மண் என்று நினைவு கூறுகிறேன். The second thing, இரண்டாவது காரியம், we read in Hebrews in chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். It says here that verse 5 to 9, 5 to 10. 5 to 10 வசனங்கள் வரை. There's some very wonderful words here about discipline. Hebrews 12 verse 5 to 10. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 to 10 வசனங்கள் வரை சிக்ஷையை குறித்து I want you to listen to it. அருமையான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து,
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். All discipline is sorrowful, it says in verse 11. எல்லா சிட்சையும் துக்கமாய் தான் காணும் என்று 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Your child is not going to say hallelujah when he gets a beating. ஒரு அடி கிடைத்தா அல்லேலூயா என்று உங்கள் பிள்ளை சொல்ல போகிறதா? Don't worry. கவலைப்படாதீர்கள். 10 years later he will say hallelujah. 10 வருஷம் கழித்து அல்லேலூயா என்று சொல்லுவான். I am waiting for that. நான் அதற்காக தான் காத்திருக்கிறேன். Now he is crying. இப்பொழுது அழுகிறான். Now it's sorrowful, but afterwards it will produce a fruit. இப்பொழுது துக்கமாய் காணும், பிற்காலத்திலே அது ஒரு பலனை தரும். Are you better than God? நீங்கள் தேவரை காட்டிலும் மேன்மையானவர்களா, நல்லவர்களா? If God Almighty as a father knows every child has to be disciplined. ஒவ்வொரு பிள்ளையும் சிட்சிக்கப்பட வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். Verse 6. 6ஆம் வசனம். He scourges every son whom he receives. அவர் எவரிடத்திலே எந்த மகனை சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். Every child. ஒவ்வொரு பிள்ளையும் he scourges. அவர் தண்டிக்கிறார். In English this word scourge is very clear. It is the use of a leather whip with which they used on Jesus. இயேசுவை அடிக்க பயன்படுத்தின அந்த சாட்டை, தோலினால் செய்யப்பட்ட சாட்டை, அதில் அடிக்கக்கூடிய அர்த்தத்துக்கு தான் ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. Whenever I had to punish my children, I didn't have to go look for a leather whip. எப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய பிள்ளைகளை தண்டிக்க முற்பட்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் ஒரு சாட்டை தேடி நான் போகவில்லை. Because I always have one around my pant. எப்பவுமே பேண்டை சுத்தி அந்த சாட்டை இருக்கும். I just got to take it out. அந்த பெல்ட் எடுக்க வேண்டியதுதான். It's good that we have belts with us. எல்லாரும் பெல்ட் போட்டிருப்பது நல்லது. To help our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாக நமக்கு பெல்ட் இருப்பது நல்லது. To help them. Did you hear what I said? To help them. அவங்களுக்கு உதவி செய்ய முடியாக. நான் சொன்னதை கேட்டீர்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாக. That's what God does. அதுதான் தேவன் செய்கிறார். To how many children does he do it? எத்தனை பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார்? Every single child. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதை செய்கிறார். Sometimes we say, oh, this child is so nice. He's not like the other children. இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், மற்ற பிள்ளைகளை போற இல்ல என்று சொல்லலாம். That's the one that will be spoiled if you don't punish it. நீங்கள் தண்டிக்காவிட்டால் அந்த குழந்தை முதல் கெட்டுப்போம். God knows that every child is a child of Adam. ஒவ்வொரு குழந்தையும் ஆதாமின் குழந்தை என்று தேவனுக்கு தெரியும். Did you get a child that is not a child of Adam? ஆதாமின் பிள்ளையா இருக்கிற பிள்ளை உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? No. இல்லை. God knows every child needs discipline. தான் சிட்சிக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். And he says if God doesn't discipline you, verse 8, then you're not his child. You're some illegitimate child sitting in the church. அந்த சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரர் கிடையாது, நீங்கள் வேசியின் பிள்ளைகள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். Then it says in verse 7, is there a single son whom his father does not discipline? உங்களை அதாவது தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? In those days everybody. அந்த நாட்களில் எல்லாரும். Nowadays many fathers don't do it. இந்த நாட்களிலே अनेक தகப்பன்மார் செய்கிறதில்லை. Do you know that the Bible never tells the mother to discipline the child? தாய் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? There's nothing wrong in their doing it if the father doesn't do it. அப்பா செய்யாட்டி அம்மா அடி கொடுக்கிறது நல்லதுதான். But you try and look through the Bible. There's not a single verse which says mothers discipline your children. வேதத்தை பாருங்கள், ஒரு வசனம் கூட தாய் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்க வேண்டும் என்று ஒரு இடத்துல கூட சொல்லப்படவில்லை. There's not a single verse that says a mother must bring up her children in the instruction of the Lord. தேவனுடைய புத்தியிலே தேவ பயத்திலே பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனம் கூட இல்லை. ஒரு தாய் அப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனம் கூட இல்லை. Always for fathers. அது எப்பொழுதுமே தகப்பனுக்கு தான். Ephesians 6:4 fathers. எபேசியர் 6:4 பார்க்கிறோம், தகப்பன்மார் instruct your children, discipline your children. பிள்ளைகளை நீங்கள் போதித்து
நடத்த வேண்டும். But if the father is a failure, தகப்பன் இந்த விஷயத்திலே தவறுகளாக இருந்தால், the father doesn't do that, தகப்பன் இதை செய்யவில்லை என்று சொன்னால், then the mother has to do it. தாய் தான் செய்தாக வேண்டும். Timothy's father did not do it, so his mother did it. தீமோத்தேயுடைய தகப்பன் செய்யவில்லை, ஆகவே தாய் தான் செய்தாள். So sometimes there are some foolish fathers in our midst who don't do it, then their mothers have to do it. சில சமயத்திலே நம்முடைய மத்தியிலே புத்தி இல்லாத தகப்பன்மார் இருக்கிற அப்படினாலே அந்த வீட்டிலே தாய் தான் செய்தாக வேண்டும். It's like earning income. சம்பாதிப்பதை போல. Now I think if we look at this congregation, we have to say in almost every home here, it's the father who's earning the income. இந்த சபையை பார்க்கும் பொழுது, இங்க கூடியிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலுமே தகப்பன் தான் போய் சம்பாதிக்கிறார். That's how it is in the villages too. அப்படித்தான் கிராமங்களிலேயும் இருக்கிறது. The man works and earns the income. ஒரு மனிதன் அவன் போய் வேலை செய்து சம்பாதிக்கிறான். But what if a man is sick and bedridden, he can't earn, then the wife has to go and earn. இப்போது மனிதன் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தாய் தான் போய் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும். Nothing wrong in that. அதுல தவறில்லை. But that's not God's primary plan. ஆனால் அதுதான் தேவனுடைய பிரதானமான திட்டம் என்று சொல்ல முடியாது. Primary plan is the father must earn the living. தேவனுடைய பிரதான திட்டமானது மனுஷன் போய் சம்பாதிக்க வேண்டும். Not possible, then the mother does it. மனிதன் வேலை செய்து சம்பாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் தாய் செய்ய வேண்டும். The primary plan is that the father must instruct the child in God's ways and discipline the child. அதே போல தேவனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் தகப்பன் தான் கர்த்தருக்கேற்ற சிட்சையையும் போதனையையும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். But if the father is spiritually sick, ஆனால் தகப்பன் ஆவிக்குரிய ரீதியிலே வியாதிப்பட்டவனாய் கிடந்தால், or he thinks he's so clever that he knows better than God, தேவனை காட்டிலும் எனக்கு நன்றாக தெரியும் என்று அவன் புத்திசாலித்தனமாய் இருப்பானால், spiritually sick, அவன் ஆவிக்குரிய ரீதியிலே வியாதிப்பட்டவனாய் இருக்கிறான், then the mother has to be wise and discipline the child. அப்பொழுது தாய் தான் ஞானமாய் இருந்து பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். I have seen homes even in our churches where the fathers don't discipline their children. தகப்பன்மார் தன் பிள்ளைகளை சிட்சிக்காத எத்தனையோ குடும்பங்களை நம்முடைய சபைகளிலே பார்த்திருக்கிறேன். They think they are spiritual, they are spiritually sick. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிறார்கள், அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வியாதிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They may know the Bible but they don't know God. வேதத்தை ஒருவேளை அறிந்திருக்கலாம், ஆனால் தேவனை அவரை அறியவில்லை. They think they are holier than God. தேவனை காட்டிலும் நான் பரிசுத்தவான் என்று எண்ணுகிறார்கள். They think they are more compassionate than God. தேவனை காட்டிலும் நான் அதிகமாக இரக்க குணமுள்ளவன் என்று எண்ணுகிறார்கள். God disciplines his children, but I don't discipline my children because I am more compassionate than God. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறார், நான் பிள்ளைகளை தண்டிப்பதில்லை, ஏனென்றால் நான் தேவனை காட்டிலும் அதிக இரக்க குணமுள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். What a fool you are. என்ன முட்டாளாய் இருக்கிறாய். And such are the children who go astray. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் வழி விலகி போகிறார்கள். And they'll go astray because of their foolish fathers. அவர்கள் தங்களுடைய புத்தியீனமான தகப்பன் நிமித்தமாய் தாங்கள் வழி விலகி போகிறார்கள். And when your son is 17 years old, it'll be too late to change your mind about it. உங்களுடைய மகனுக்கு 17 வயசு ஆகிவிட்டால் அப்பொழுது மிகவும் காலம் தாமதமாகிவிட்டது. அதற்கு பிறகு அவனுடைய மனதை மாற்ற முடியாது. You know, you got to start before they are 1 year old. ஒரு வயசா இருக்கும் போதே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். Because they understand a lot even when they are 1 year old. ஒரு வயசாகும் போதே அவங்களுக்கு நிறைய காரியம் புரியும். What must they learn first? முதலாவது அவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? You know that God gave only one commandment to Adam? ஆதாமுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். He disobeyed it. அவன் அதை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். God has given only one commandment to children. பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருக்கிறார். He hasn't told children don't kill and don't commit adultery. They are not in danger of all that. பிள்ளைகளுக்கு போய் கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக எல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் அந்த ஆபத்தில் இல்லை. You have to teach your children one thing which God commanded. தேவன் கட்டளை கொடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Honor your father and mother. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. That means listen to them and obey them. அவருடைய பொருள் அவர்களுக்கு கவனித்து அவர்களுக்கு கீழ்ப்படி. I have never been bothered if my children break something in my house. என் வீட்டில் ஏதாவது பொருளை உடைச்சிட்டாங்கன்னா நான் அதை குறித்து சலனம் அடைந்ததே கிடையாது. Because I don't worship my things. ஏன்னா நான் என்னுடைய பொருள்களை ஆராதிப்பதில்லை. They may make so many mistakes. We all make mistakes. அவர்கள் பல தவறுகளை செய்யலாம், நாமும் பல தவறுகளை செய்கிறோம். The thing that I have always taken very seriously in my home is if they don't obey their parents. என்னுடைய குடும்பத்திலே எந்த காரியத்தை நான் சீரியஸா எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், எப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லையோ அதை நான் சீரியஸா எடுத்திருக்கிறேன். I know all the years my children were at home, they were really scared to disobey me. எனக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு அவ்வளவு தூரம் பயப்படுவார்கள் வீட்டில் இருந்த நாட்கள் முழுவதும். They would not dare to speak rebelliously to me. என்னிடத்தில் ஒரு காலம் அவர்கள் முரட்டாட்டமாய் பேசினதே கிடையாது. If they spoke in a rude way to their mother, I would say go right now and apologize to her and say you're தாயினிடத்திலே அவர்கள் மரியாதை குறைவாய் பேசினால் உடனே போய் மன்னிப்பு கேள் என்று நான் சொல்லியிருக்கிறேன்.
They have to be taught to respect father and mother. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Don't let them speak rudely to you. உங்களிடத்திலே அவர்கள் முறைகேடாய் அல்லது மரியாதை குறைவாய் கண்ணிய குறைவாய் பேச அனுமதிக்க கூடாது. One day they'll speak rudely to God at that rate. இப்படியே போனால் அவர்கள் ஒரு நாளிலே தேவனையே பார்த்து மரியாதை குறைவாய் பேசுவார்கள். So God disciplines his children. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். So that's the second thing our children must see. இதைத்தான் இந்த இரண்டாவது காரியத்தை தான் தேவன் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே பார்க்க வேண்டும். The first is compassion. முதலாவது காரியம் இரக்கம். Second is strictness. இரண்டாவது கண்டிப்பு. See Romans 11 verse 22. ரோமர் 11:22. It says here, see the kindness and the severity of God. தேவனுடைய கண்டிப்பையும் அவருடைய தயவையும் பார். Kindness first. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். Our children must see in us kindness. நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே தயவை முதலாவது பார்க்க வேண்டும். And severity. அதற்கு பிறகு கண்டிப்பை பார்க்க வேண்டும். Severity when they do something wrong. அவர்கள் தவறு செய்யும் பொழுது நம்மிடத்திலே கண்டிப்பை பார்க்க வேண்டும். There are many fathers who are severe. அநேக தகப்பன்மார்கள் கண்டிப்பா இருக்கிறார்கள். But what do you do when your children are good? ஆனால் உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கும்போது என்ன செய்கிறீர்கள்? Most fathers will say nothing. அநேக தகப்பன்மார் ஒன்றும் சொல்வதில்லை. You do nothing? ஒண்ணுமே செய்யறதில்லையா நீங்க? When your children are bad you punish them. When your children are good you do nothing. பிள்ளைங்க மோசமா ஏதாச்சும் செஞ்சிட்டாங்கன்னா அடிக்கிறீங்க. ஆனா நல்லா இருக்கும்போது என்ன செய்றீங்க? ஒண்ணும் செய்யறது இல்ல. What an evil father you are. எவ்வளவு பொல்லாத தகப்பனாய் நீ இருக்கிறாய். That is like supposing you do something wrong in your office. உங்க அலுவலகத்துல நீங்க தவறா ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டீங்கன்னா they punish you. அவங்க தண்டிக்கிறாங்க. And when you do your work faithfully, உண்மையா உங்க வேலை செய்யும்போது nothing. You don't even get your pay. உங்க சம்பளம் கூட கிடைக்கிறது இல்ல. Will you work for a company like that punishes you when you do wrong and gives you nothing when you do your work properly? தப்பு செஞ்சா தண்டிக்கிறாங்க, நல்ல வேலை செஞ்சா சம்பளம் கிடையாதுன்ற கம்பெனில போய் வேலை செய்வீங்களா? You need to put your arms around your children many times. நிறைய நேரத்துல உங்களுடைய கையை உங்கள் பிள்ளைகளுடைய தோளின் மேலே போட வேண்டும். Even when they are grown up. வளர்ந்ததுக்கு பிறகு கூட. I do that with my children even today. இன்றைக்கும் கூட நான் இந்த பிள்ளைகளிடத்திலே என்னுடைய கையை அவள் தோள் மேல் போடுகிறேன். Because I am their friend. நான் அவருடைய நண்பன். I want to encourage all of you. உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Put your arms around your sons and daughters. உங்களுடைய கையை உங்களுடைய மகன் மீது மகள் மீது தோளிலே போட்டுக் கொள்ளுங்கள். Mothers do that. தாய்மார்களே நீங்கள் செய்யுங்கள். You do it when they are small. சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செய்யுங்க. Oh, when the child is 6 months old, you hold it up and talk to it and so many things. குழந்தை 6 மாசம் இருக்கும்போது என்ன போய் தாளாட்டி கொஞ்சறீங்க, என்ன எல்லாம் பேசுறீங்க. They need it even when they are 17 years old. 17 வயசானமோ அது அவங்களுக்கு தேவைப்படுகிறது. You don't have to say the same things you said to them when they were 3 months old. 6 மாசமா இருக்கும்போது என்னென்னலாம் சொல்லி தாளாட்டு பண்ணீங்க அந்த காரியத்தையே சொல்ல தேவையில்லை. They'll think you're off your head. அப்படினா அவங்க அம்மா ஏதோ தலைய கோளாறு வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. But put your arm around them and pray with them. ஆனா உங்கள் கையை அவள் தோள் மேல் போட்டு நீங்கள் ஜெபியுங்கள் அவனோட. You say, oh that's strange. How to put my arm around a grown up son? பையன் வளர்ந்துட்டு அவன் தோள்ல போய் எப்படி நான் என் கையை போடுறது என்று கூச்சப்படுகிறீர்களா? Let's learn to become friends with our children. நம்ம பிள்ளைகளோட கூட நண்பர்களாய் மாறி விடுவோம். Do it. செய்யுங்க. Do it at home. You don't have to do it in public. Do it at home. வீட்ல செய்யுங்க. போய் ரோட்ல என்ன செய்ய வேண்டாம். Do it at home. வீட்ல செய்யுங்க. And let them see that that touch of a hand is so important for our children. நம்முடைய கரத்தின் தொடுதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு முக்கியம். Many of them don't feel a touch. அநேகர் இந்த தொடுதலையே உணர்வதில்லை. There were one group of people in Israel whom nobody touched. இஸ்ரவேலிலே ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள், யாருமே அவர்களை தொடுவதில்லை. You know who that was? அவர்கள் யார் தெரியுமா? The lepers. குஷ்டரோகிகள். Don't treat your children like lepers. உங்கள் பிள்ளைகளை குஷ்டரோகிகளை போல நடத்த வேண்டாம். So whenever Jesus saw a leper, he always touched him. இயேசு எப்பெல்லாம் குஷ்டரோகியை பார்த்தால் அவர்களை கூட தேவன் தொட்டு சுகமாக்கினார். தொட்டார். Other people he may heal with a word. மற்றவர்களை வார்த்தையாலே குணமாக்கினார். Leper always. எப்பொழுது பார்த்தா குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். Whenever I see a young brother and I want to pray with him, I always put my arm around him. எப்பெல்லாம் நான் ஒரு வாலிப தம்பியை பார்க்கிறேனோ அவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் கையை தோளிலே போட்டுக்கொண்டு ஜெபிக்கிறேன். That's good. அது நல்லது. Because very often their own fathers don't do it to them. அடிக்கடி அவருடைய சொந்த தகப்பன்மாரே அப்படி செய்கிறதில்லை. You fathers and mothers, put your arms around your sons and daughters and pray with them. தகப்பன்மார்களே தாய்மார்களே உங்கள் பிள்ளைகள் மேல் தோள் மேலே கை போட்டு நீங்கள் ஜெபியுங்கள், பேசுங்கள். I remember once a small child came to me once. ஒரு முறை ஒரு சின்ன குழந்தை என்கிட்ட வந்தது. I took my hand up to put an arm around him. என்னுடைய கையை தோளிலே போடுவதற்கு எடுத்தேன். He went back like this.
பின்னாடி போய்விட்டான். Because whenever he has seen his father or mother lift the hand, it is only to slap him on the ஏன்னா எப்பெல்லாம் அப்பாவும் அம்மா கையை தூக்குறாங்களோ அடி உழவு போறேன்னு தெரிஞ்சு பின்னாடி போய் பழகிட்டான். He thought I also lift up my hand to slap him. நானும் கையை தூக்குறோன்னு அடி உழவு போறேன்னு பின்னாடி போறான். How sad that a child can grow up like that. எவ்வளவு துக்கமான விஷயம் பாருங்க, ஒரு குழந்தை அப்படி வளருதுன்னா. You must never think this hand is for slapping, this hand is for embracing. இந்த கை அடிக்கிற கையினே எப்போதும் நினைக்க கூடாது, இந்த கை அரவணைக்கும் கை என்று நினைக்க வேண்டும். It says we must use a rod, not our hand. ஆகவே தான் கையில அடிக்க கூடாது, நம்ம வந்து ஒரு பிரம்பையோ பெல்ட்டோ belt or something like that. ஒரு பிரம்போ ஒரு பெல்ட்டோ வச்சு அடிக்க வேண்டும். The hand is for stroking the cheek or putting the arms around. கன்னத்தை தடவுவதற்கும் நாம் தோளிலே போடுவதற்கும் தான் இந்த கை பயன்படுத்தப்பட வேண்டும். Never, never, never to slap. ஒரு காலம் அறையக்கூடாது கையை வைத்து. I have never slapped my children and I thank God for that. நான் ஒரு காலம் என் பிள்ளைகளை கையை வைத்து அடித்ததே கிடையாது, அரைந்ததே கிடையாது. அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். If you have done it, let's repent and say, Lord, let me use a rod or a belt to correct that. நான் அவர்களை திருத்துவதற்கு ஒரு பெல்ட்டோ ஒரு பிரம்பியோ பயன்படுத்திட்ட ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்புவோம். You know, that's how God comforts us. இப்படித்தான் தேவன் நம்மை தேற்றுகிறார். See what Jesus said. You can't be better than Jesus. இயேசுவை காட்டிலும் நாம் மேன்மையானவர்களாக இருக்க முடியாது. See what he says in Luke's Gospel. லூக்காவிலே இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். When I'm trying to find that verse, but anyway, you know that verse where he says about Jerusalem, like a hen would cover his chickens with the wings, I wanted to cover you. ஒரு கோழி தன் குஞ்சுகளை ரெக்கையை விரித்து காப்பது போல நான் அவர் காக்கிறார் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. That means that's how does a hen cover a chicken? கோழிகளை தன் குஞ்சுகளை கோழி எப்படி தன் சட்டைகளிலே மூடுகிறது? He puts mother hen puts the wings over the chickens. தாய் கோழி தன்னுடைய சிறகுகளை அப்படியே பிள்ளைகள் மீது போட்டு மூடுகிறது. That means the Lord says, I want to put my arms around you and cover you. என்னுடைய கரங்களையும் உன் மீது நான் போட்டு உன்னை மூடிக்கொள்ள விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். That's how God is. இப்படிதான் தேவன் இருக்கிறார். God is a good God. தேவன் நல்ல தேவன். And he wants to do that to all of us. அவர் நம்ம எல்லாருக்கும் அதை செய்ய விரும்புகிறார். Willing to do that also. நாமும் அதை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Here's the verse, Matthew 23:37. மத்தேயு 23:27. Last part. அதனுடைய கடைசி பகுதி. How often I wanted to gather your children together the way a hen gathers her chickens under her wings and you were unwilling. மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே. Last part. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். That's another verse that says that God is like a mother. தேவன் தாயை போல இருக்கிறார் என்று சொல்வதற்கு இது இன்னொரு வசனம். We don't have wings. நமக்கு ரெக்கைகள் இல்லை, but we've got hands. ஆனால் நமக்கு கரங்கள் இருக்கிறது. And we can do what Jesus did here. ஆகவே இங்கே இயேசு என்ன செய்தாரோ அதை நாம் செய்யலாம். He wants to put his arms around us. அவர் நம்மை கரங்களை விரித்து அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். My dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, you want to be like Jesus? இயேசுவை போல இருக்க வேண்டுமா நீங்கள்? Do this. இதை செய்யுங்கள். Do this. This is what Jesus wanted to do. இதுதான் இயேசு செய்ய விரும்பினார். And if you keep doing it from the time they are children, it will be easy to do it to them when they are 20 years old. சிறு பிள்ளைகளா இருக்கும்போதே நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் 20 வயதாகும் பொழுது செய்வது உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். Some of us do it to them until they are 2 or 3 years old and then we stop touching our children. 2-3 வயசா இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யறோம், அதுக்கு அப்புறம் அவங்க தொடர்றதே நிறுத்திடுறோம். We only beat them. நம்ம அடிக்கிறதா மட்டும். We got to change all that. We got to become like God. இப்பொழுது நாம் தேவனை போல மாற வேண்டும், இவைகளை எல்லாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். And I want to encourage all of you to put your arms around your sons and daughters and love them, give them a hug and embrace them and let them know that you really care for them. ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிடுங்கள், நீங்கள் தொடுங்கள். ஆகவே இப்படி நீங்கள் செய்வதனாலே என்னுடைய தகப்பன் என்னை நேசிக்கிறார் என்ற பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். Never mind if you have never done it so far. இதுவரைக்கும் செய்யாட்டி கூட பரவாயில்ல. Now today you go and embrace your 16-year-old son. He'll wonder what happened to my daddy after he came back from Iduvai. 16 வயசு பையனை போய் இப்ப கட்டிப்பிடிங்க போய் என்னடா நடந்துச்சு இடுவாயில் என்ன நடந்துச்சு தெரியல கான்ஃபரன்ஸ்ல என்று சொல்வார்கள். Anyway, whatever happened it was good, he'll say. ஏதோ நடந்திருக்கு, ஆனா நல்லது தான் நடந்திருக்கு என்று சொல்வான். He'll really enjoy it. அவன் உண்மையிலே சந்தோஷிப்பான். And it will bring a bond between you and your sons and daughters. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் இடையே உள்ள ஒரு நெருக்கத்தை அது உண்டாக்கும், ஒரு பிணைப்பை உண்டுபடுத்தும். Don't be too shy to do it. செய்வதற்கு வெட்கப்பட வேண்டாம். Don't be these traditional Indian village people. Be a Christian. இந்திய பாரம்பரியமிக்க கிராமங்களில் உள்ள தோப்பனை போல அப்படியே ஸ்டிஃபாக இருக்க வேண்டாம், ஒரு கிறிஸ்தவனாயிருங்கள். I say I am an Indian, but I am an Indian second. I am a Christian first. நான் ஒரு இந்தியன் தான், ஆனால் இரண்டாவது தான் இந்தியன், முதலாவது நான் கிறிஸ்தவன். And I follow the Bible. நான் வேதத்தை பின்பற்றுகிறேன். I don't follow Indian culture. I follow the Bible. இந்திய கலாச்சாரத்தை நான் பின்பற்றுவது கிடையாது, வேத கலாச்சாரத்தை நான் பின்பற்றுவேன். I am not a Westerner. I am a Christian. நான் ஒரு வெளிநாட்டுக்காரன் கிடையாது, நான் கிறிஸ்தவன்.
I want to follow what I read in the Bible. வேதம் என்ன சொல்லுது அதைத்தான் நான் பின்பற்ற I விரும்புகிறேன். read here that Jesus wants to put his wings and arms around other people. I want to do the same thing. இயேசு தன்னுடைய கரங்களினாலே அரவணைக்க விரும்பினார் என்று சொன்னால் நானும் அதை செய்ய விரும்புகிறேன். I just want to be like Jesus in every area of my life. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். That's something we must do with our children constantly. நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நாம் இதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். And you'll see it will make a difference. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும். And there's a third thing. மூன்றாவது காரியம் which I want you to know. It says in James in chapter 1. யாக்கோபு முதலாம் அதிகாரம். Romans chapter 2. ரோமர் இரண்டாம் அதிகாரம். The characteristic of God. தேவனுடைய குணாதிசயம் அல்லது தன்மை. It says here in verse 11, there is no partiality with God. இரண்டாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. So what are the three things I said? நான் சொன்ன மூணு காரியம் என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? God is full of compassion. இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் தேவன். God disciplines. அவர் சிட்சிக்கிறார். And third, there is no partiality with him. அவரிடத்திலே பட்சபாதமே இல்லை. If you got 2 children or 10 children, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் சரி 10 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, you must treat all your children equally. எல்லாரையும் சமமாக தான் நீங்கள் நடத்த வேண்டும். Your sons and daughters must be equal. உங்களுடைய மகன்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். When they're old and grown up and you divide your property, you must divide it equally between the sons and daughters. பிள்ளைகள் பெரிதாகும் பொழுது உங்களுடைய சொத்தை பிரிக்கும் பொழுது மகனுக்கும் சமமாக நீங்கள் பங்கிட வேண்டும். And there must be no child special to you. எந்த ஒரு குழந்தையும் உங்களுக்கு செல்லப்பிள்ளை என்று இருக்க கூடாது. All my children are special to me. என்னுடைய எல்லா பிள்ளைகளுமே எனக்கு விசேஷித்த பிள்ளைகள் தான். There is no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. I have seen a lot of partiality. நான் நிறைய among God's people. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே நிறைய பேர் பாரபட்சம் காமிக்கிறத பார்த்திருக்கேன். If they have 3 sons and a daughter, they'll be partial to the daughter. 3 பையன் ஒரு பொண்ணுன்னா பொண்ணுகிட்ட ரொம்ப செல்லமா இருப்பாங்க. And they are very often favorites. Some people favor their girls and some people favor their boys. அவங்க பிள்ளைகளை சில பிள்ளை அப்பா பிள்ளையா இருக்கும், சில பிள்ளை அம்மா பிள்ளையா இருக்கும். They favor their sons because sons are valued in India. இந்தியாவிலே ஆண் பையனுக்கு விலை அதிகம் மதிக்கப்படுகின்றன. ஆம்பளை பையனா அதுக்கு ஒரு காரியம், பொம்பளை பிள்ளைனா அதுக்கு ஒரு விதமான ஒரு நடத்திப்பு. Do you know one of the great divisions there is between the Jews and the Arabs today? இன்றைக்கு அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? What a lot of fighting is going on. எவ்வளவு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது தெரியுமா? You know where it started? இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது? There was a mother called Rebecca. ரெபெக்காள் என்கிறதான ஒரு தாய் இருந்தாள். She had 2 sons. அவளுக்கு 2 மகன்கள். One was Esau, ஒருவன் ஏசா, from whom the Arabs came. அவன் மூலமாகத்தான் அரேபியர்கள் வந்தார்கள். Jacob, from whom the Jews came. யாக்கோபின் மூலமாக யூதர்கள் வந்தார்கள். And the father favored one and the mother favored the other. தகப்பன் ஒரு இடத்திலே பாரபட்சமா இருந்தான், தாய் இன்னொரு மகனிடத்திலே பாரபட்சமா இருந்தார். That division that started 4000 years ago is continuing today. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஆரம்பித்த அந்த பிளவு இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. Please don't do something foolish like that in your home. இதே போல உங்களுடைய குடும்பத்திலே ஒரு புத்தீனமான காரியத்தை தயவு செய்து விட வேண்டாம். The father favors one and the mother favors another. அம்மா ஒரு பையனுக்கு பாரபட்சம் காமிக்கிறாங்க, அப்பா இன்னொரு பையனுக்கு பாரபட்சம் காமிக்கிறாங்க. I decided that never will my children divide me and my wife. என்னுடைய பிள்ளைகள் ஒரு காலம் என்னையும் என்னுடைய மனைவியும் பிரிக்க கூடாது என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். In one area if I say no, my wife will also say no. ஒரு பகுதியில் நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய மனைவியும் இல்லை என்று சொல்லுவாள். Sometimes children are very clever. சில பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. They will go to daddy and daddy says no. அப்பாட்ட போங்க, அப்பா இது செய்யட்டுமாப்பா இல்ல இங்க போட்டுமாப்பா, அப்பா போக கூடாது அப்படி சொல்லுவாங்க. Then they'll go to mommy as if they never went to daddy and ask as if they are asking the first time. அப்பாட்ட போய் கேட்ட மாதிரி இல்லாம இப்பதான் முத கேட்கிற மாதிரி அம்மா இந்த இடத்துக்கு நான் போட்டுமாமான்னு கேட்பாங்க. We may say yes. அம்மா சரி போயிட்டு அப்பான்னு சொல்லுவாங்க. Not knowing what dad. அம்மாவுக்கு அப்பா என்ன சொன்னாங்க தெரியாம அம்மா போன்னு சொல்லிடுவாங்க. So between my wife and I, we decided that will not happen in our home. ஆகவே நானும் மனைவியும் இப்படிப்பட்ட காரியம் எங்கள் வீட்டில் நடக்காது என்று தீர்மானித்து விட்டோம். So I'll say let's ask mommy about it. பிள்ளைங்க என்கிட்ட வந்து அப்பா இங்க போட்டுமான்னு கேட்டா சரி அம்மாவையும் சேர்த்து கேட்டுருவான்னு சொல்லி உடனே நான் அப்படி சொல்லி விடுவேன். And my wife will say let's ask daddy about it. எங்க அம்மாட்ட போய் கேட்டாலும் அம்மா வந்து சொல்லுவாங்க அப்பாட்ட கேட்போம் வாப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. My children could never try those tricks in our home. ஆக என்னுடைய பிள்ளைகள் இந்த தந்திரத்தை அவர்களால் பின்பற்ற முடியவே இல்லை. Just by the way, my children were not born holy. They were born just like your children, like children of Adam. அதே சமயத்தில் இன்னொரையும் சொல்லிக்கொண்ட ஒரு முறை என் பிள்ளைங்க பரிசுத்த பிள்ளைகளா பிறந்ததே கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளை போல என்னுடைய பிள்ளைகள் ஆதாமின் பிள்ளைகளாக தான் பிறந்தார்கள். Once somebody came to my house and said, Brother Zach, do your children ever fight with each other? ஒரு முறை என் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கேட்டார், Brother Zach, உங்க பிள்ளைங்க சண்டை போடுவாங்களா? உங்க பிள்ளைகளுக்குள்ள சண்டை வருமா? I said, they are children of Adam, just like yours and mine. உங்க பிள்ளைகளை போலவே என் பிள்ளைகளும் ஆதாமின் பிள்ளைகள் தான். We have to discipline them. நாம அவங்களை தண்டிக்க வேண்டியிருக்கு.
But if we are strict, we can control them. நம்ம கண்டிப்பா இருந்தா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். I'm not bothered if my children speak with words, in anger. கோபத்துல என் பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு சண்டை வாய் சண்டை போட்டுக்கிட்டானா அது குறித்து நான் ரொம்ப அக்கறைப்படுவது கிடையாது. Especially when they play cricket or something, a lot of things like that happen. கிரிக்கெட்டோ ஏதோ விளையாடும் போது இப்படி நீதான் தப்பு நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. Somebody is out and somebody is not out, and I say, ஒருத்த அவுட் ஆயிட்டான் ஒருத்த அவுட் ஆல, நான் அவுட் ஆனவன் அவுட்டே இல்லன்னு சண்டை போடுவான். if they ever touch each other with their hand, I'll pull them out. ஆனா எப்ப கை வைக்கிறானோ நான் பிடிச்சு இழுத்துறான். So then you have to go and lie down in your bed now. போய் பண்ணி படுக்கல போய் படுத்துக்க, விளையாட கூடாது. No cricket, nothing. கிரிக்கெட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் படு. Otherwise words, children haven't got victory over their words. Even grown up people haven't got victory over words. Where can you expect children to? வளர்ந்தவங்களுக்கே வார்த்தைகளின் மேலே இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை, எப்படி சிறு பிள்ளைகள் எப்படி வார்த்தையில இவருக்கு வெற்றி கிடைக்கும்? So we are merciful to them. ஆகவே அவங்களுக்கு இரக்கமாக இருப்போம். But partiality, ஆனால் பட்சபாதம் something you have to be very careful about. நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Don't show partiality among your children. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பாரபட்சம் காண்பிக்கவே கூடாது. And another area where we can be partial. இன்னொரு பகுதியிலே நாம் எப்படி பாரபட்சமா இருக்க முடியும்? See, for example, I was an elder in CFC. நான் CFC-ல மூப்பனா இருந்தேன். But I would never allow my children to have any benefit because I was an elder. நான் மூப்பனா இருந்தபடினாலே இது நிமித்தமா எந்த ஒரு ஆதாயத்தையும் பிள்ளைகள் பெறக்கூடாது என்பதனாலே நான் மிகவும் ஜாக்கிரதையா They இருந்தேன். were treated exactly like all the other children in CFC. CFC-ல மற்ற பிள்ளைகள் எப்படி நடத்தப்படுகிறார்களோ அதே போலதான் என்னுடைய பிள்ளைகள் நடத்தினேன். Do you do that? நீங்கள் அதை செய்கிறீர்களா? Many of you are elder brothers in different churches. பல சபைகளிலே மூப்பர்களா இருக்கிற நீங்கள் Do you give your children certain special benefits which others in the church don't have? சபையில் உள்ள மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு சில ஆதாயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காண்பிக்கிறீர்களா? You can do it because you're an elder brother. மூப்பரா இருக்கிறபடினாலே நீங்கள் அதை செய்ய முடியும். I prophesy your children will suffer in the future. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே Because கஷ்டப்படுவார்கள். when you violate God's laws of partiality, you got to reap the consequences of it. பட்சபாதம் இல்லை என்கிற தேவனுடைய அந்த சட்டத்தை நீங்கள் மீறுவீர்களானால் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு விலைக்கரையும் செலுத்தியாக வேண்டும். My children grew up each one for 18 years in CFC. I never changed one thing for them. They were exactly like all the other children. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 18 ஆண்டுகள் வீட்டிலே CFC-ல வளர்ந்தார்கள். ஒரு பிள்ளைக்காகவாவது அவர்கள் நிமித்தம் நான் எந்த ஒரு காரியத்தையும் CFC சபையிலே மாற்றினதே கிடையாது. Because I worship the God who has no partiality. ஏனென்றால் பட்சபாதம் இல்லாத தேவனை நான் ஆராதிக்கிறேன். I'm sorry to say I have not seen that in all elder brothers. மற்ற மூத்த சகோதரர்களிலே நான் பார்க்கவில்லை என்பதை வருத்தத்தோடு கூறுகிறேன். Please, my dear brothers, என் அருமையான சகோதரர்களே, don't show partiality to your children in your church. உங்கள் சபையிலே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரபட்சம் காண்பிக்கவே கூடாது. You may give them some temporary benefit, but you'll destroy them. அது உங்களுக்கு தற்காலிகமான ஒரு ஆதாயத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் அது நாளடைவிலே அவர்களுக்கு கேடான ஒரு பின்விளைவை உண்டு பண்ணும். They can think, oh, I can do certain things because my dad is an elder. எங்க அப்பா தான் சபையில மூப்பரா இருக்கிறார், அதனால நான் சில காரியத்தை செய்யலாம் என்று எண்ணுவார்கள். Well, my children could never feel like that. என்னுடைய பிள்ளைகள் ஒரு காலம் அப்படி உணர்ந்ததில்லை. I told them this: if your Sunday school teacher tells me that you're not behaving in the Sunday school class, I will believe your Sunday school teacher and not you. சண்டே கிளாஸ் டீச்சர் சண்டே கிளாஸ்ல உங்க பிள்ளைங்க நல்லா நடந்துக்கலன்னு சொல்லி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்க சொல்றதெல்லாம் நம்புவேன் ஒழிய நீ சொல்லுகிறதை நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். I've seen parents who take the sides of their children against their teachers in school. ஸ்கூல்ல பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே டீச்சர் தான் போய் திட்டுவாங்க சில பெற்றோர். They say, oh, my child is okay, the teacher is wrong. என் பிள்ளை சரிதான், டீச்சர் தான் தப்பு. Everybody in the world says that. உலகத்துல இருக்க எல்லாரும் அப்படிதான் தாங்க பிள்ளைகளை பத்தி சொல்கிறார்கள். I know my children couldn't try that with me. ஆனா என் பிள்ளைகள் அதை என்னத்துல ஒரு காலம் அந்த பாஷா பலிக்காது. Many of you parents are partial. பெற்றோரா இருக்கிறவங்க அநேகர் நீங்கள் பாரபட்சம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். You take the sides of your children and you're not upright. நீங்கள் உங்கள் பிள்ளை பக்கமாய் சார்ந்து நேர்மையாக இருக்க முடிவதில்லை உங்களால். Take the sides of your children against the teachers, against some other brothers, you're destroying your children. பிள்ளைங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க ஒரு சகோதரருக்கு விரோதமா நீங்க மனசுல ஏதாவது வச்சிருக்கீங்க, பிள்ளைங்க சொல்றதை கேட்டுட்டு டீச்சருக்கு விரோதமா நீங்க போறீங்க. You children fight with somebody else's children and you think your children are right and the other person's children are wrong. உங்க பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களோட சண்டை போட்டுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவன் தான் மம்மி அடிச்சான், அவன் தான் டேடி அடிச்சான், ஆமா அவன் தான் அடிச்சிருப்பான்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. Thank God I never did that once with my children. ஒரு முறை கூட நான் அப்படி செய்ததே இல்லை என் பிள்ளைகளிடத்திலே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Foolish, ungodly father. ஒரு புத்தியற்ற
தேவனற்ற ஒரு தகப்பனா இருக்க Don't வேண்டாம். be a foolish, ungodly mother like all the mothers in the world who just defend their children against everybody else. எல்லாருக்கும் விரோதமாக தங்களுடைய பிள்ளைகளையே பாதுகாத்து தற்காத்து இருக்கக்கூடிய உலக பெற்றோரை போல புத்தியற்ற தேவனற்ற தாயா இருக்க வேண்டாம். Once one of my boys and another boy were playing together. They were 4 or 5 years old. 4-5 வயசா இருக்கும்போது என்னுடைய பையனும் மற்ற பிள்ளைகளும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. With a neighbor's child who is not even a believer. பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட விளையாண்டு இருந்தாங்க. அவங்க விசுவாசி கூட கிடையாது. They were playing in the road and they had a fight. ரோட்ல விளையாண்டு இருந்தாங்க. திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. They hit each other a little bit. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. So as soon as I saw that, I took him home. நான் அதை பார்த்த உடனே அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு. Then I said, நான் சொன்னேன், did you hit him? அவனை அடிச்சியாப்பா? Yes, Dad, but he also hit me. நான் அடிச்சேன், ஆனா அவனும் என்னை அடிச்சான். Then you can never find out who hit each other first, so I don't ask them that question. என்னதான் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டாலும் யார் முதல் அடிச்சான்றது கண்டுபிடிக்கிறது முடியாது. அதனால நான் அடுத்த கேள்வி கேட்கவே இல்லை. Even the Supreme Court cases now take 10-15 years. 10-15 years, I don't have time for all that. சுப்ரீம் கோர்ட் கேஸ் கூட 10-15 வருஷம் நடக்குது. எனக்கு அவ்வளவு நேரம் செலவு பண்ணலாம் எனக்கு நேரம் கிடையாது. So I don't waste time with all that. ஆகவே அவங்ககிட்ட போய் விசாரணை பண்ணலாம் எனக்கு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. I said, you hit him, he hit you, okay. அவன் உன்னை அடிச்சா நீ அவனை அடிச்சா சரி. Now what shall we do? நம்ம என்ன செய்யலாம்? You have to ask forgiveness. நீ தான் மன்னிப்பு கேட்கணும். And these children are very clever. He must also ask forgiveness from me, they say. அவனும் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்ட நான் அவன்கிட்ட கேட்கிறேன் என்று சொல்வார்கள். I say no. இல்லை We are Christians. நாம் கிறிஸ்தவர்கள். We ask forgiveness. நாம் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். They may not be Christians, they don't have to ask forgiveness. அவங்க கிறிஸ்தவங்க இல்ல, ஆனா அவங்க மன்னிப்பு கேட்கணும் So தேவையில்லை. let's go. அவங்க நம்ம போவோம். So I took his hand and 5 years old, I took him to the neighbor's house. 5 வயசு பையன் அவனை கையை பிடிச்சி பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போனேன். And I called that boy. அந்த பையன் கூப்பிட்டேன். With his parents also. அவங்க பெற்றோரையும் கூப்பிட்டேன். I said, my boy wants to apologize to you. என் பையன் மன்னிப்பு கேட்க விரும்புறான்னு சொன்னேன். So very reluctantly my boy said, okay, I'm sorry. ரொம்ப தயக்கத்தோட ரொம்ப கஷ்டத்தோட மன்னிச்சுங்கப்பா என்று சொன்னான். And the other boy never said anything. மற்ற பையன் மன்னிப்பு கேட்கல. Okay, that's enough. சரி போதும். We came home. வீட்டுக்கு வந்துட்டோம். He may not have been very happy because I forced him to do it. அவனை நான் இதை செய்ய கட்டாயப்படுத்தணும் அப்படினால அவனுக்கு சந்தோஷமாவே இல்லை. But when they are not under grace but under law, we have to force them. That's the only way. அவர்கள் கிருபைக்கு கீழால் இராமல் பிரமாணத்துக்கு கீழா இருக்கிறபடினாலே சில காரியத்தை கட்டாயப்படுத்தி தான் செய்ய வைக்க வேண்டும். When they are 5 years old, they are not under grace. 5 வயசா இருக்கும்போது அவங்க கிருபைக்கு கீழா இல்லை. They are 100% under the old covenant only. We have to treat them 100% பழைய ஏற்பாட்டுக்கு கீழாக தான் இருக்கிறார்கள். ஆகவே நாம் இப்படிதான் நடத்த வேண்டும். Today, இன்றைக்கு that boy is following the Lord, my son. என்னுடைய மகன் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறான். The other boy, மற்றவன் I don't know. எனக்கு தெரியாது. It's much better that we teach our children the right way, even if other children are not taught that by their parents. மற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். I didn't take the side of my son. Oh yeah, of course you're right, my son. All these wicked boys, they are treating you so badly. ஆமா பையன், நீ சொல்றது சரிதான்ப்பா. அவங்கள உலகத்தார் அப்படிதான் அடிப்பாங்க. உன்னை அவங்க நல்லா அடிச்சிருப்பாங்கப்பா. வா போய் கேட்போம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. No. இல்லை, I don't say that. நான் அப்படி சொல்லுவதில்லை. Or like some fathers will say, oh good, you also gave him a hammering. Wonderful. That's good. நீ திருப்பி கொடுத்தியா? நல்லதுப்பா. அப்படிதான் குட்டத்தை நல்லா நெருங்கி திருப்பி கொடுத்துரு. That's the way to do it. அப்படிதான் நம்ம பொழைக்க வேண்டியிருக்கு நாட்டுலன்னு சொல்லுவோம். No, we won't make our children godly that way. அப்படி செய்வோமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ளவர்களாக வளர்க்க முடியாது. God is not partial. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். I'll tell you something. நான் ஒன்று உங்களுக்கு I சொல்கிறேன். have seen very few believers who are absolutely impartial. பாரபட்சம் இல்லாத ஒரு சில விசுவாசிகளை தான் நான் பார்த்திருக்கிறேன். We have had lots of problems in our churches with elders who are partial. பாரபட்சமாய் நடக்கிற மூப்பர்களின் நிமித்தமாய் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்முடைய சபைகளில் ஏற்பட்டிருக்கிறது. You know, Paul had to even tell Timothy in 1 Timothy 5. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. 1 தீமோத்தேயு 5 Timothy was his best co-worker. தீமோத்தேயு பவுலுக்கு சிறந்த உடன் ஊழியனாய் இருந்தான். And when he says, when you're dealing with elders in the church, சபையின் மூப்பர்களிடத்திலே நீ நடந்து கொள்ளும் பொழுது இடைபடும் பொழுது, he says in verse 17 onwards about how to deal with elders in the church. விசாரணை செய்கிற மூப்பரிடத்தில் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று 17ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயுல சொல்கிறார். And remember, he's saying this to the most wholehearted co-worker of his. தன்னுடைய மிகவும் முழு இதயமுடைய உடன் ஊழியனுக்கு சொல்கிறான். Verse 21. 21ஆம் I solemnly charge you in the presence of God and Christ Jesus and his chosen angels, maintain these things without bias, doing nothing in a spirit of partiality. நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். Do you think you're a better elder brother than Timothy? தீமோத்தேயை காட்டிலும் நீ நல்ல மூப்பன் என்று எண்ணுகிறாயா? I don't think so. நான் அப்படி எண்ணுவதில்லை. And if Paul had to tell Timothy that, my brother, you better humble yourself and take that exhortation yourself. தீமோத்தேயுக்கே பவுல் சொல்ல வேண்டியிருந்தது என்று சொன்னால், என் அருமையான சகோதரனே, உன்னை நீயே தாழ்த்தி இந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்.
I have seen a lot of partiality among elder brothers. மூப்பர்கள் மத்தியிலே நிறைய பட்சபாதத்தை பார்த்திருக்கிறேன். There are certain people in their church are their favorites. சபையிலே ஒரு சில ஜனங்கள் மீது அவர்கள் பட்சபாதம் காண்பிக்கிறார். And they show partiality to them. அவர்களுக்கு பட்சபாதம் காண்பிக்கிறார். They will baptize some people quickly and other people they'll take a long time. ஒரு சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது உடனடியாக கொடுத்து விடுகிறார்கள், மற்றவர்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கிறார்கள். That's why such elders, God can never anoint them with his mighty power. ஆகவே தான் தம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினாலே அப்படிப்பட்டவர்களை தேவன் அபிஷேகிக்க முடியாமல் இருக்கிறார். God tests them and he finds that they are partial. ஏனென்றால் தேவன் சோதித்து அவர்கள் பட்சபாதம் உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறார். Some people do something wrong, those elders will say okay, it's all right. ஒரு சில தப்பு பண்ணிட்டா அது பரவாயில்லைங்க என்று சொல்கிறார்கள். Another person does the same thing and they don't like that person and they treat them another way. இன்னொருவர் அதே தப்பு செஞ்சா வேற மாதிரி நடத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல அதனால. These are ungodly elders and I'm sorry to say we have some like that in our midst. இவர்கள் தேவ பக்தி அற்றவர்கள் மூப்பர்களாக இருக்கிறார்கள். நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், எப்படிப்பட்ட நம்முடைய மத்தியிலும் இருக்கிறார்கள். I want to say that again. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். I'm sorry to say we have some like that in our midst. நம்முடைய மத்தியிலும் இப்படிப்பட்ட மூப்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதிலே வருத்தப்படுகிறேன். What can I do? I've preached for 20 years against all this. இதற்கு விரோதமாக நான் 20 ஆண்டுகள் பிரசங்கித்திருக்கிறேன். நான் வேற என்ன செய்ய முடியும்? And I'll just continue to preach till the end of my life. என்னுடைய வாழ்வின் முடிவு வரை நான் தொடர்ந்து பிரசங்கிக்க தான் போகிறேன். There is no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. I will not show partiality to my children. I will not show partiality to my closest co-workers as elders. நான் இந்த பிள்ளைகளுக்கும் பட்சபாதம் காண்பிக்க மாட்டேன். எனக்கு நெருங்கிய மூப்பர்களாக இருக்கிறவர்களிலே நான் பட்சபாதம் காண்பிக்கவே மாட்டேன். Paul did not show partiality to Timothy. பவுல் தீமோத்தேயுக்கு பட்சபாதம் காண்பிக்கவே இல்லை. And he told Timothy, don't show partiality to anybody. நீ யாருக்கும் பட்சபாதம் காண்பிக்க வேண்டாம் என்று தீமோத்தேயுக்கு சொல்கிறார். Many of us think we have become like Jesus. No, we are miles away because we are still showing partiality. நம்மில் அநேகர் இயேசுவை போல மாறிவிட்டோம் என்று எண்ணுகிறோம். இல்லை, எத்தனையோ மைல்கள் தூரம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பட்சபாதம். I want to ask you to ask God to give you light on it. Sometimes we may not even have light on it. சில சமயத்தில் நமக்கு வெளிச்சமே இல்லாமல் இருக்கும். ஆண்டவரே எனக்கு இந்த பகுதியில் எனக்கு வெளிச்சம் காண்பியும் என்று கேட்போம். We like to promote our children and we ignore other children in the church. சபையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் மேலே கொண்டு வர விரும்புகிறோம், மற்ற பிள்ளைகளை நாம் அவர்களை கண்டுகொள்வதே இல்லை. Many elders are like that. அநேக மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள். Always trying to push their children up. தங்களுடைய பிள்ளைகளையே முன்னுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள். The world is every Christian organization you find people doing that to their children. உலகத்திலே உள்ள மற்ற கிறிஸ்தவ நிறுவனங்களே தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நிறுவனத்தின் தலைவர்கள் அப்படி செய்கிறார்கள். You look at any Christian organization in India started by any man, he's promoting his son. நம்முடைய கிறிஸ்தவ இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தையும் பாருங்கள், எப்படியாவது தன்னுடைய மகனை முன்னுக்கு கொண்டு வந்து விடுவார். That's Babylon. அது பாபிலோன். And when you do that, I don't care if you sit here, you're part of Babylon also. நீங்கள் இங்கே உட்கார்ந்திருந்தாலும் அதை குறித்து நான் பொறுப்படுத்துவதில்லை. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பாபிலோனிலே ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். There are people doing it. அதை செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சபைகளிலே they are not like God. அவர்கள் தேவனை போல இல்லை. They are like the devil. அவர்கள் பிசாசியை போல இருக்கிறார்கள். They have got partiality. அவர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Partiality to their own children, just like all the ungodly parents who are children of Adam. எப்படி ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிற தேவ பக்தியற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பட்சபாதம் காண்பிக்கிறார்களோ அதே போல தங்கள் பிள்ளைகளுக்கு பட்சபாதம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். My prayer is that we'll have a generation of elders who will be totally free from partiality. பட்சபாதத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நல்ல தலைமுறையான மூப்பர்கள் எழும்புவார்கள் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. That will come only if there's a deep repentance and acknowledgement of sin. பாவத்தை குறித்து ஆழமான ஒரு மனம் திரும்புதலும் ஒத்துக்கொள்ளுதலும் இருந்து அது நடக்கும். You have to see it as worse than adultery. இது விபச்சாரத்தை காட்டிலும் மோசமானது என்று பார்க்க வேண்டும். Committed adultery. ஆண்டவரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன். How would you feel if you had committed adultery 10-15 times and you 10-15 முறை விபச்சாரம் செய்துவிட்டு சபையில வந்து உட்காரும்போது எப்படி உணர்வீர்கள்? Yeah, have the same sorrow now. இப்பொழுதும் அதே ஒரு துக்கம் உனக்கு உண்டாகட்டும். Godliness, தேவபக்தியற்ற வாழ்க்கை, the spirit of the devil coming into the church, பிசாசின் ஆவி சபைக்குள்ளாய் வருகிறது. the spirit of the devil coming into our homes, பிசாசின் ஆவி நம்முடைய வீடுகளுக்குள்ளாய் வருகிறது. Let's drive it out. நாம் அதை விரட்டி அடிப்போம். God has got no partiality. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, my children never suffered because I never showed them any partiality. என்னுடைய பிள்ளைகளுக்கு பட்சபாதம் காண்பிக்காதபடினாலே அவர்கள் பாடுபட்டதே கிடையாது. You think your children will suffer when you don't show them partiality? நீங்கள் பட்சபாதம் காண்பிக்காவிட்டால் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? That is the world's philosophy. அது உலகத்தின் தத்துவம். Some partiality we can push our children up. நாம் பட்சபாதம் காண்பித்தால் பின்னே இருக்கிற பையனை முன்னே கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். That's the world's philosophy. அது உலகத்தின் தத்துவம். My ways are not your ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். Honor God and He'll honor you. தேவனை கனப்படுத்த அவர் உன்னை கனப்படுத்துவார். You go well with your children when you behave like God towards them. நீங்கள் தேவனை போல உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை செம்மையாய் மாறும். And treat the other children also fair. மற்ற பிள்ளைகளையும் நீங்கள் அதே போல கரிசனையாய் நடத்துங்க. Let me ask you a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். Supposing you were a teacher in a class. ஒரு கிளாஸ்ல நீங்க டீச்சரா இருக்கீங்க. And your son is one of the students. உங்க பையனும் அங்க வந்து மாணவனா இருக்கான். Will you make him first in the class? உங்க பையனா இருக்கிறதுனால வகுப்புல முதல் ரேங்க் கொடுத்துருவீங்களா?
Even ungodly teachers won't do it. அவபக்தியுள்ள பெற்றோர் கூட அப்படி செய்ய மாட்டார். அவபக்தியுள்ள பெற்றோர் கூட அப்படி செய்ய மாட்டார். Why do you do that in the church? ஏன் சபையில மட்டும் அப்படி செய்றீங்க? We think we are preaching the highest standards in the world. I'm sorry to say we're not. உலகத்தை காட்டிலும் மேலான தரத்தை நாம் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறோம். நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், இல்லை. Many of us have got a form of godliness without the power. அநேகருக்கு தேவபக்தியின் வேஷம் மட்டும் இருக்கிறது, அதனுடைய பலன் இல்லை. Please remember these three things about God. தேவனை குறித்து இந்த மூன்று காரியங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். Full of compassion, இரக்கமுள்ளவர், disciplining, சிட்சிக்கிறவர், and absolutely no partiality. பட்சபாதம் இல்லாதவர். You follow God, and I tell you, you'll be a wonderful father. தேவனை பின்பற்றுங்கள், நீங்கள் அற்புதமான ஒரு தகப்பனாய் மாறுவீர்கள். Elder brother, you'll be a wonderful elder brother. நல்ல ஒரு மூத்த சகோதரனாய் நீ மாறுவாய். Okay, now we'll pray for the children. பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். Who's first? சந்தோஷ் மேத்யூ. இந்த குழந்தையின் பெற்றோர்கள் வரவும்.